அந்த பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரோட அப்ரூவல் பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு அப்ரூவல் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் டைம் பீயிங் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு அப்ரூவல் மட்டும் அப்ரூவல் குரூப்பில் செட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் பிட்வீன் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மல்டிபிள் மேனேஜர்ஸ் வந்துட்டு நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த யூசர் மட்டும் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இனிஷியேட் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இது ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பில்டர். ஸோ இதில் ஒன்று பார்த்துருந்தோம் நம்ம. அதாவது இதில் ரூல் வச்சு எழுதியிருந்தோம். ஸோ பையர் வச்சு ஒரு ரூல் எழுதியிருந்தோம். ஸோ சேம் இதுதான் நம்ம ரெக்வசேஷனுக்கு என்ன பார்த்துருந்தோமோ அதே ரூல் தான் எழுதுவோம். என்னென்னா உங்களுக்கு இங்கே பேராமீட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ செட்டப் வைஸ் உங்களுக்கு அப்ரூவல் அண்ட் இது சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு இது காமிச்சோம் இல்லையா, ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் 2 ஆர் மோர் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அதில். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை அப்படின்னா நம்ம ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ ப்ராப்ளி செக் பண்ணிக்கிறேன். இதில் நான் இந்த இன்ஸ்டன்ஸில் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அப்ரூவல் ரூல்ஸ் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். So document order greater than ஓகே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புது ரூல் ஒன்று எழுதிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ரூவல் குரூப் வந்துட்டு செட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபிஎம் ஒர்க் லிஸ்ட் எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ அப்ரூவல் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவல் குரூப் க்ரியேட் பண்ணணுன்னா இதுதான் ஆப்ஷன். இந்த பிபிஎம் வந்தீங்கன்னா தான் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். அதாவது அப்ரூவர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் யூசர்ஸ். ஓகே, கேஷின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் இருக்கும், அதை கொடுத்துடலாம். கேஷி. ஓகே, கேசி ப்ரௌன். ஸோ கேசி ப்ரௌன் தான் இதுக்கு கொடுத்துருக்கோம். அப்போது இப்போ நம்ம ரூல் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, பையர் வந்துட்டு நம்மளோட லாகின்னு. ஸோ இவர் க்ரியேட் பண்ணாருன்னா அப்ரூவல் கேசி ப்ரௌனுக்கு போகணும். ஸோ இதுதான், இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது அப்ரூவல் ரூல் ஒன்று போட்டுறேன். ஸோ இதில் ஆட் கண்டிஷன் கொடுத்தோம்னா பையர். ஓகே, இந்த யூசர் நமக்கு பையராக க்ரியேட் ஆகலை.
th. ஸோ டைப் வந்துட்டு எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் லீகல் என்டிட்டி US1 and business unit is US1. Okay, done. Save and close. ஓகே, ஸோ இது முடிஞ்சது. ஸோ யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த செட்டப் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ ஏன்னா இப்போ நமக்கு அந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கிறனால, ஸோ நான் ஆஸ் இட் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறனால ஆஸ் இட் இஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் திருப்பி டவுட் மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள். ஸோ சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சது. அடுத்தது இங்கே இப்போ பையர் கொடுத்தா நமக்கு வரணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போது பையர் கொடுத்துட்டோம். இதில் ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸில் வந்துட்டு அப்ரூவல் ரெக்வயர்ட் கொடுத்துட்டு அப்ரூவல் கொடு. ஓகே, ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ணது வந்துட்டு இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி பிஓ அப்ரூவ்ஸ் தானே. ஒர்க்லிஸ்ட் நேம் பிஓ அப்ரூவ்ஸ். ஓகே, மேபி ரெஃப்ரெஷ் ஆகிருக்காது, அப்டேட் ஆகிருக்காது அது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போதைக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதை சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது பிஓ அப்ரூவல் இல்லை, மேனேஜர் அப்ரூவல். ஓகே, ஸோ இதில் எடிட் அண்ட் சர்ச் பை ஓகே, ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெப்ளாய் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம்.
ஏன்னா இது எல்லாமே நமக்கு ரெஃப்ரெஷ் ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஸோ ஐ மீன் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஐ மீன் ரியல் டைம் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா அது தெரியாது. ஸோ டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ அதனால இது உங்களுக்கு அப்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணி செக்இன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு எல்டேப்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போது அந்த ப்ராசஸை இதர் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி செக்இன் பண்ணி பாருங்க. ஓகே. Okay, upload groups and purchase document. Okay, so இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ அதுதான் ரெஃப்ரெஷ் இஷ்யூஸ். ஓகே, இப்போ வருது. ஸோ பிஓ அப்ரோஸ். ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு டெப்ளாய் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது நமக்கு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு இது மட்டும் செக் பண்ணணும். நமக்கு டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பில்டர் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்ததுன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோடது வந்துட்டு யூஎஸ்
primary ledger. Okay. கொடுத்துட்டு பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங்கில் அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஆப்ஷன்ஸ் போனோம்னா இதுதான் நம்மளோட டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பில்டர். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நமக்கு ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால் பிஓ டிரான்சாக்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இங்கேயே இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபார் தி சேஃபர் சைட் க்ராஸ் செக் பண்ணிப்போம். ஸோ மேபி மேப்பிங் செட் போட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூலுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம நேற்று எழுதுனதுமே அக்கௌண்ட் காம்பினேஷன் ரூல் தான். ஓகே. ஓகே, ஐட்டம் கேட்டகரி நேம் எஸ்டஸ் இது ஒன்று. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரூல் ஒன்று இதில் எழுதிடுறேன். ஸோ பர்ச்சேசிங். ஓகே, see mapping. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் ஒரு இன்புட் சோர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இன்புட் சோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா பையர்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது நம்ம நேற்று கொடுத்தது தான். ஸோ சேம் திங் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சேஞ்சஸ் இல்லை. ஸோ சென்ஸ் அந்த டேட்டா இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இங்கே பையர். ஓகே, ஸோ இதில் அக்கௌண்ட் வந்துட்டு if I remember correctly it's water charge. Yes, water usage expenses. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் நேற்று சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த அக்கௌண்ட் ரூல் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட் ரூலில் வந்துட்டு அட்டாச் பண்ணோம். ஸோ அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ we are good with creating the transaction. Okay.
ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணுற மேப்பிங் செட். சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ லாஸ்ட்லி இதில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த பார்ட் செட்டப் பார்ட் முடிஞ்சுது. ஓகே, ஸோ ஆக்டிவேட். ஓகே, ஸோ இது ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளி இதுக்கு டேட்டா ஆக்சஸ் செட் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு ஸோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் பார்த்தோம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னென்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் தான். ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏதாச்சும் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிருக்கோம்னா அது காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, பட் அது இன்னும் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே காட்டும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிஓ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க பட் அப்ரூவல் எதுவுமே அனுப்பலான்னா உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் மாதிரி உங்களுக்கு இதில் காட்டும். ஓகே, ஸோ இப்போ புது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் க்ரியேட் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போது ரெக்வசேஷன்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரெக்வசேஷன். பட் நான் இந்த கேஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா மேனுவலாக பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லிட்டு இதில் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நமக்கு வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட். இப்போ இது இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் செட்டப் மிஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி டேட்டா ஆக்சஸ் செட். ஸோ இது ரெண்டு தான் இஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சப்ளையர் கொடுத்துட்டு இது க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த சப்ளையர் க்ரியேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேசிக்லி ஒன்ஸ் நம்மளோட கான்ஃபிகரேஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டேட்டா லோடு. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் பேசுவாங்க. ஒன்று வந்துட்டு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு டேட்டா நம்ம லோட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளோட சப்ளையர் டேட்டா. ஸோ இது ஒன்று நம்ம லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து ஸோ இது யூஸ்வலி ஃபைனான்ஸ் லோட் பண்ணுவாங்க, பட் சர்டைன் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் சேஃபர் சைட் இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த டெம்ப்ளேட்லாம் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஸோ அது நீங்களும் ஒரு தடவை அப்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அது லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளையர்ஸ் இதில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களோட இதுதான் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் செட்டப் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து வர்றது தான். ஓகே, ஸோ இப்போ க்ரியேட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அட் ஹை லெவல் ஹெடர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். இங்கே நான் கொடுத்துக்கிறத வச்சு எனக்கு ஹெடர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். ஸோ அதுலேருந்து நான் லைனு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் லைன் சொல்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஐட்டம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ என்ன ஐட்டம் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் இங்கே லைனில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி குவான்டிட்டி எவ்வளோ வேணும், எப்போ வேணும், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஹெட்டர்ன்னு சொல்கிறது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஹெட்டர்ன்னு சொல்கிறோம். இந்த பாட்ஸ் இருக்கு இல்லையா இது வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹெட்டர் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களோட ஹெட்டர் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த பிஸ்னஸ் யூனிட், அதாவது லொக்கேஷன் தான் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து இதை க்ரியேட் பண்ணுறோம், ஸோ யார் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறா, அதுக்கப்புறம் சப்ளையர் யார், இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஃபைனான்ஸில் வந்துட்டு லெட்ஜர்ன்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இந்த கரன்சி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் ஒரு ரிசிப்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ரிசிப்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்து இப்போ எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா அப்போ பே அண்ட் ரிசிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்டை வச்சு க்ரியேட் பண்ணல, நம்ம வந்துட்டு ரிசிப்டை மேட்ச் பண்ணி நம்மளே க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது நான் உங்களுக்கு ப்ராப்ளி இந்த ஒரு ரிசிப்ட் என்ட்ரிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு காட்டுவேன். ஸோ ஃப்ளோ பேர் P2Pன்னு சொல்லுவோம், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் டு பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஆட் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் லைன் வரும். ஸோ இதில் ஒரு ஐட்டம் வந்துட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே,
ஸோ இந்த லைன்னு சொல்றது வந்துட்டு நம்ம இனிஷியல் செட்டப் பார்க்கும்போது, அதாவது அந்த ரெக்வசேஷன்லாம் பார்க்கும்போது லைன் டைப்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? நமக்கு கூட்ஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும். அது போக நம்ம ஏதாச்சும் கஸ்டமா கான்ஃபிகர் பண்ணா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த செட்டப் தான் இது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா லைன் 1, 2, 3ன்னு இருக்கும். அதாவது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர்ல லெட்ஸ் சே ஒரு 4 ஐட்டம் நம்ம குடுக்குறோம். இந்த வெண்டார் வந்துட்டு ஒரு 4 சர்வீஸ் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 4 சர்வீஸ் இல்லாட்டி 4 ஐட்டம் வந்துட்டு அவரால டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ 4மே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில குடுத்துருவோம். ஐ மீன் மேண்டேட்டரியா நம்ம குடுப்போம்ன்ட்டு இல்ல. இன்கேஸ் நமக்கு ரெக்யர்மென்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒண்ணொண்ணு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி நமக்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஐட்டம் 1, ஐட்டம் 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைன் நம்பர் 1. ஸோ ஆட் கொடுத்தோம்னா லைன் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ஒரு ஐட்டம் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூலேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஐட்டம், அதுக்கப்புறம் இந்த கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே இன்வென்ட்ரி மாடியூல்ல அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு நமக்கு இன்வென்ட்ரி மாடியூல் தான் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு இன்வென்ட்ரி மாடியூல்ல நான் உங்களுக்கு அது சொல்றேன். ஸோ இந்த கேட்டகரிலாம் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவான்டிட்டி குடுக்கணும். அதுக்கப்புறம் பிரைஸ் குடுக்கணும். ஸோ பிரைஸ் அகைன் 2 விதமா நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ ஒண்ணு வந்துட்டு நீங்க இந்த ஐட்டம், ஸோ லெட்ஸ் சே லேப்டாப்ன்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த லேப்டாப் இந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்தது அப்படின்னா, 45,000 தான் பிரைஸ் அப்படின்னா, நீங்க ஐட்டம் கிரியேட் பண்ணும்போதே இந்த பிரைஸ் வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இல்ல அப்படின்னா, அந்த ஐட்டத்தோட பிரைஸ் நீங்க அங்க பிளாங்க்கா குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஐட்டம் பிரைஸ் வராது. ஸோ அப்போ அந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரைஸ் இங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் அங்க நம்ம ஐட்டம்ல குடுக்குறது வந்துட்டு இங்க டிஃபால்ட் பண்றதுக்கு தான். ஸோ அகைன் இதுல வந்துட்டு நீங்க பிரைஸ் மாத்தணும் அப்படின்னா, ஸோ இங்க கூட நீங்க பிரைஸ் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லொகேஷன். ஸோ லொகேஷன் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு டெலிவர் டூ லொகேஷன் சொல்லிட்டு நம்ம ரெக்வசிஷன்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இப்ப நமக்கு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, எந்த லொகேஷன்ல இருந்து நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இந்த லொகேஷன் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்றோம். ஓகே. ஸோ அகைன் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆஸ்டெரிஸ்க் சிம்பல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிம்பல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரி. ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது இல்ல அப்படின்னா ஆப்ஷனல். ஓகே. ஸோ இப்போ ரெக்வெஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. ஸோ ரெக்வெஸ்டர்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ இன்கேஸ் நீங்க டைரக்ட்டா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணாம, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெக்வசிஷனா வருது. அந்த ரெக்வசிஷன நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. அப்போ இந்த கேஸ்ல ரெக்வெஸ்டர்ங்கிறது ஐடி டிபார்ட்மெண்ட். பட் யார் வந்துட்டு இத வாங்குறா அப்படின்னா, மேல பையர் பார்த்தோம் இல்லையா? பையர் வந்துட்டு உங்களோட லாகின் இருக்கும். அப்ப நீங்க வாங்குறீங்க. பட் ரெக்வெஸ்ட் பண்ணது வேற ஒருத்தர். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன இன்கேஸ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுல அந்த கேஸ்ல வந்துட்டு நீங்க ரெக்வெஸ்ட்ட குடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத எடுத்துக்கிறேன். ஓகே. அதாவது AS15000. ஸோ இதுதான் நான் எடுத்துக்கிறேன். ஓகே.
ஓகே. ஸோ இந்த ஐட்டம் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு குவான்டிட்டி 1ன்னு இருக்கும். ஸோ ஐ மீன் பை டிஃபால்ட் ஐ திங்க் நான் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதான் பை டிஃபால்ட் உங்களுக்கு 1ன்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் நான் ஆல்ரெடி 1ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் யூனிட் ஆஃப் மெஷருங்கிறது அகைன் இன்வென்ட்ரியில் பார்ப்போம். என்னென்னா இந்த ஐட்டம் வந்துட்டு ஈச்சா இல்லாட்டி பாட்ஸில் வாங்க போகிறீங்களா, என்ன மெஷரில் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது ஒன்று நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 45,000 கொடுத்துருவேன். ஓகே, மேபி இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நமக்கு லோட் ஆகும். ஓகே. ஸோ மெயினாக நான் மற்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கெடியூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்கெடியூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, எப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஐட்டம் இந்த லட்சே லைன் நம்பர் இந்த கேஸில் நான் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு மல்டிபிள் வரப்போகுது. ஓகே. ஸோ இப்போது இந்த லேப்டாப் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப் வந்துட்டு எனக்கு எப்போ வரணும், எந்த டேட்டில் வரணுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெக்வஸ்டட் டேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ப்ராப்ளி இது வந்துட்டு ஆஃப்லைனில் இந்த சப்ளைட்டை நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருப்போம். ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லியிருப்போம் எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே வேணும், ஸோ ரீசன்ஸ்னால எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ ப்ராப்ளி ஒரு 10 கேட்டிருக்கோன்னா அதில் ஒரு 8 என்னால் இமீடியட்டாக கொடுக்க முடியும். பட் ஒரு 2 ப்ராப்ளி நான் 1 ஆர் 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ அப்போது நமக்கு ரெக்வஸ்டட் டேட் ஒன்று இருக்கும், ப்ராமிஸ் டேட் ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அப்போது ப்ராமிஸ் டேட் பார்த்தீங்கன்னா வெண்டார் கொடுத்த டேட்டு, ரெக்வஸ்ட் டேட்னா இப்போ நம்ம எப்போ வந்துட்டு சொல்லியிருக்கோம் அந்த டேட் தான் ரெக்வஸ்டட் டேட். ஓகே. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்துட்டு மேட்சிங் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த மேட்சிங் ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் அப்ரூவ் பண்ணிவிடுவேன். அப்ரூவ் பண்ணிட்டு ரிசிப்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஓகே. ஸோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு எந்த டாக்குமெண்ட் கூட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு மேட்சிங் ஆப்ஷன்ஸ். ஓகே. அதாவது நான் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது 2-வே மேட்சிங். ஓகே. ஸோ இப்போது இது வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வந்துட்டு நாட் நீடட், அது தேவை இல்லை. ஓகே. ஸோ அதே இது இப்போ நம்ம வந்துட்டு லெட்ஸே ஒரு ரிசிப்ட் டிரான்சாக்ஷனும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது ஸோ இந்த ரிசிப்ட் வந்துட்டு எந்த மாதிரி கேசஸ்க்கு எடுத்துப்போம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ரா மெட்டீரியல் ஆர் செமி ஃபினிஷ்ட் குட்ஸ். ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு ட்ரேடர் அப்படின்னா, ஸோ ஐட்டம் வாங்குவேன், வாங்கிட்டு இமீடியட்டாக விற்றுருவேன். அப்போ இந்த கேஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா 3 டாக்குமெண்ட் ஆர் 3-வே மேட்சிங் வச்சுருப்பேன். ஸோ ஒன்று வந்துட்டு என்னோட இன்வாய்ஸ் டாக்குமெண்ட், ரெண்டாவது வந்துட்டு என்னோட பர்ச்சேசிங் டாக்குமெண்ட், மூணாவது வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா, ஸோ எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, அப்போ இன்வாய்ஸில் அதே குவான்டிட்டி மேட்ச் ஆகுதா. ஸோ இதுதான் நமக்கு 3-வே மேட்சிங். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு 3-வே மேட்சிங். ஓகேங்களா. ஸோ அதே இதில் இன்னொரு சினாரியோ வந்துட்டு நமக்கு லெட்ஸே ஒரு ரா மெட்டீரியல் வாங்குகிறோம். ஸோ ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சில ரா மெட்டீரியல் சொல்கிறேன். ஸோ சிலது வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவோம். அதாவது குவாலிட்டி செக் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டி செக்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த கன்சர்ன் QA டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க அப்ரூவல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபைனலாக இன்வாய்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த QA டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வர்ற வரைக்கும் நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு 4-வே மேட்சிங். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் எவ்வளோ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரிசிப்ட்டு எவ்வளோக்கு நான் ரிசிப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதாவது இந்த ஐட்டம் ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகும், அது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், எதுவுமே ரிஜெக்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு இருக்கும். ஓகே.
எதுவுமே ரிஜெக்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு இருக்கும். ஓகே, அப்போது எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த கேஸில் நான் என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் குவான்டிட்டிஸ் பிஓ, ரெண்டாவது ரிசிப்ட் குவான்டிட்டிஸ் கால் ரிசிப்ட் டிரான்சாக்ஷன், மூணாவது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன். அதுதான் நம்ம பார்த்தா அந்த அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் சொன்னோம் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 டாக்குமெண்ட்டும் நமக்கு இன்வாய்ஸ் டாக்குமெண்ட் கூட மேட்ச் ஆகுதா. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு 4-வே மேட்சிங். ஓகே, அப்போ 4-வே மேட்சிங்கில் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வரும். 3-வே மேட்சிங்கில் வந்துட்டு உங்களுக்கு செமி ஃபினிஷ் குட் மாதிரி வரும். ஸோ 2-வே மேட்சிங்கில் ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கலாம். ஸோ லெட்ஸே ஒரு இன்டர்நெட் சார்ஜஸ் பே பண்ணுறோம். அப்போ அந்த இன்டர்நெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக போட்டுக்கிறோம். ஸோ மாதம் மாதம் இதை மேட்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு நமக்கு 2-வே மேட்சிங். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் சப்லெஜர் மாடியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளையர் ஐட்டம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு. பட் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஜிஎலுக்கு அனுப்பினோம்னா ஜிஎல்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஜிஎலுக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு செட்டப் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் அதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம அங்கே கொடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, பையர் வந்துட்டு நம்மளோட யூசராக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா. ஸோ அப்போது எனக்கு அந்த காம்பினேஷன் இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷனை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் டாக்குமெண்ட்டுக்கு 3 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர். ஸோ ஹெட்டர் நம்ம பார்த்துருந்தோம் இந்த சப்ளையர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஹெட்டராக கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு லைன் இன்ஃபர்மேஷன். ஸோ லைன் இன்ஃபர்மேஷன் தான் நம்மளோட ஐட்டமு, குவான்டிட்டி, ப்ரைஸு, அதுக்கப்புறம் யார் ரெக்வஸ்டரு, என்ன லொக்கேஷனு, இதெல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஸோ நம்ம செட்டப் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த செட்டப்பை பேஸ் பண்ணி சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ரூவலுக்கு போகும். ஓகே, ஸோ அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரிசிப்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஐ திங்க் இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. Okay, so does not contain. Okay.
ஓகே. ஸோ மீன்வேல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ இது இது பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் கொஷின் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நோ சார். சார் ஆக்சுவலி நம்ம பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் கிரியேட் பண்ணிட்டு நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் வரணுங்களா? இல்ல இப்ப பர்ச்சேஸ் ரெக்வெசிஷன் வந்து மேண்டேட்டரி இல்லையா? இல்ல அது மேண்டேட்டரி இல்ல. ஒரு சில கேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவோம். பட் எல்லா கேஸ்லயும் நமக்கு அந்த மாதிரி வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு லேப்டாப் இப்போ நம்ம பார்க்குற சினாரியோவே எடுத்துக்கோமே. ஸோ இப்போ லேப்டாப்புங்கிறனால நான் பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறேன். பட் ரா மெட்டீரியலுக்கு இதே ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம புது வெண்டர்ட்ட வாங்குறோம் அப்படின்னா இல்லை ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா லேப்டாப்லாம் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ரா மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடுக்குள்ள இந்த வெண்டார்ட் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டாக ஆல்ரெடி இருக்கும். அப்போ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெக்வசிஷன்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ணுவோம். ஸோ ஐட்டம் வந்ததுன்னா நம்ம ரிசிப்ட் போட்டு ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அது உங்களுக்கு மேண்டேட்ரி இல்லை, ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ரெக்வசிஷன். ஓகே. ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு நெகோசியேஷன் கூட இருக்கும். ஸோ நெகோசியேஷன்னா என்னன்னா ஸோ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ லெட்ஸே ஒரு லேப்டாப் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஒரு ரெக்வசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்வசேஷன் வந்துட்டு நம்ம பை டிஃபால்ட் அமேசான்லேயோ இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்லேயோ போட்டு வாங்கிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நம்ம ரெக்வசேஷன் டு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துடும். ஸோ இதே இது நான் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட் வாங்குறேன். ஸோ லெட்ஸே கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்க போகிறோம். ஸோ கார் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு இந்த கார் தான் சொல்லிட்டு வாங்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம ஒரு 2, 3 வெண்டர் ஆர் 2, 3 சப்ளையர்ஸ்ட்டு வந்து ஒரு கொட்டேஷன் மாதிரி வாங்குவோம். ஸோ கொட்டேஷன் வாங்கிட்டு ஸோ இந்த கொட்டேஷனை வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ எந்த கார் வந்துட்டு நமக்கு ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது அட் த சேம் டைம் ப்ரைஸும் ஃபீஸபிளாக இருக்குங்கிறது பார்ப்போம். ஓகே. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நெகோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அப்போது நெகோசியேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2, 3 சப்ளையர்லேருந்து கொட்டேஷன் வாங்குவோம். ஸோ அந்த கொட்டேஷனை ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு கொடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் நம்ம அவார்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த அவார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சப்ளையருக்கு நம்ம இந்த சேல் ஐ மீன் இந்த பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இந்த சப்ளையர்ட்ட தான் பண்ண போகிறோங்கிறது தான் மீனிங். அவார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா. ஓகே. ஸோ அவார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ அகெயின் இங்கே நெகோசியேஷன் வந்துட்டு நமக்கு மேண்டேட்ரி இல்லை. ஸோ இன்கேஸ் நமக்கு 2, 3 சப்ளையர்ட்ட நம்ம பேசி அதுக்கப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்னா அப்போ தான் வந்துட்டு நெகோசியேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வெண்டார் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஐட்டம் வந்துட்டு நமக்கு டெலிவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் தி சினாரியோ உங்களுக்கு. பட் மேண்டேட்ரின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் வச்சு பண்ணலாம் இல்லாட்டி நெகோசியேஷன் வச்சு பண்ணலாம். ஸோ எய்தர் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகே சார். ஓகே. வேற கொஷின் இருக்குங்களா? நோ சார். ஓகே. நோ சார். எதுவும் ம். சார் வீக் டேஸ்ல கிளாஸ் எடுக்க டைம் இல்லைங்களா? 8:30 அந்த மாதிரி. இப்போ வீக் டேஸில் இல்லை, வீக் டேஸில் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. நான் வர்றக்கே எனக்கு 9:30 ஆகிடுது. ஸோ திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு உட்கார்றக்கே 10 ஆகிடும். ஸோ 10 to 11 மறுபடியும் அடுத்த நாள் நான் எர்லியராக போகணும். ஸோ அதனால் எனக்கு வீக் டேஸ் கொஞ்சம் கஷ்டம் அது. ஸோ வீக்கெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா கூட ஐ எம் ஓகே வித் தட். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு பதிலாக இன்கேஸ் உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வேணும்னா கூட பண்ணலாம். பட் வீக் டேஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக போகுது. ஓகே சார். இப்ப இன்ஸ்டன்ஸ் மறுபடியும் ஒர்க் ஆகுதுன்னா வேணா ஈவினிங் அப்ப வர முடியுங்களா? கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஒரு 3 o'clock வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே.
சார் இப்போ எண்ட் பண்ணிக்கலாங்களா? சரி ஓகே. சரிங்க ஓகே. நம்ம ஓகே சார். இன்ஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. சரி ஓகே. ஓகே சார்.